ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கன்னியாகுமரியில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்தாச்சு, கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போக போகிறோம், கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டுக்கு போனோம். ஸோ இந்த டிக்கெட் நாங்கள் ஆன்லைனில் எடுத்தாச்சு. வரும் கைஸ், இது வந்து நம்ம வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக 3 o'clock நாங்கள் போனோங்க. இப்போ டைமே வந்து 2:30 2:45 கிட்ட. ஸோ நாங்கள் போகலாம். We are entered. இந்த சைடு எவ்வளோ பெரிய கியூன்னு ப்ரீமியம் டிக்கெட். ஆனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் இருக்கோம், இல்லாட்டி நான் அந்த கியூவை காட்டுறேன். இந்த கியூ மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அவங்க சீக்கிரம் நம்ம போகலாம். கிளாரிட்டியே இல்லை, இதில் அந்த கிளாரிட்டி தெரில அவ்வளோ. இது கிளார் இருக்குது. நீங்கள் எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. போன வாட்டி கேட்டா யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சவரை வர முடியாது. இங்கே பாருங்க பிரிட்ஜ், சரி போட், ஏதோ பிரச்சனை தெரியும். Hello guys, உள்ள போயிட்டு மீட் பண்றோம் கைஸ். இப்போதைக்கு கைஸ் போட் வரல பாருங்க, சூப்பரா வருது. யாரும் வாங்கி தாரேன்னு சொல்லல. டேங்கர் போட்டு நிறுத்தாங்க. அவங்க அப்பா தான் நம்ம போட்ல மீட் பண்றேன்.
ஓகே கைஸ், இது போட்டில் உள்ளே வந்து எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக எங்கேயுமே வந்து அந்த காற்று சவுண்ட் அதிகமாக இருந்ததுனால அவ்வளோ எனக்கு யார் பேசுனது கேட்கல. ஸோ வெளியே இருக்க பாருங்கள், அங்கே இருக்காங்க பாருங்கள் எங்கன்னா. ஸோ வெளியே வந்து எனக்கு பெருசாக எதுவும் தெரியலை. ஏன்னா இன்றைக்கி நல்லா வெயில் அடித்ததுனால நான் பெருசாக எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ பார்க்கலாம். இது வந்து நான் அங்கே போட்டில் வச்சு எடுத்தது. எனக்கு வந்து ஜன்னல் சீட் கிடைக்கும்னு நினச்சோம், பார்த்தா இந்த சீட் கிடச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுட்டேன். ஓகே கைஸ், நம்ம விவேகானந்தன் ராக் கிட்ட வந்தாச்சு. இதுதான் விவேகானந்தன் ராக். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? கிட்ட வந்து பார்த்துருக்கீங்களா? நான் தான் கேட்குறேன், நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஓகே கைஸ், நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். அன்றைக்கி காற்று ரொம்ப அடிச்சிட்டு இருந்துச்சு. லிட்டரலி என் கேமரா பறந்துரும்ன்ற மாதிரி இருந்தது. அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. இத்தனைக்கும் நாங்கள் போனது மண்டே இவ்வளோ பேர் இருப்பாங்களான்னு எங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. மோஸ்ட்டாக இது நார்த் இந்தியா சைட்லேருந்து தான் வராங்க.
இன்னொன்று வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி கண்ணாடியில் செஞ்ச பாலம்னு இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா சைனா அந்த சைடில் தான் இருக்குன்னாங்க. ஃபஸ்ட்டு இங்கே கிரனைட் இருந்தானே என்னடா இது கிரனைட் வச்சுருக்காங்க, அப்போ நம்ம இது கிளாஸ் பிரிட்ஜில் நடக்க மாட்டோமான்னு நினச்சோம். அதுக்கப்புறமா தான் கிளாஸ் பிரிட்ஜை பார்த்தோன்னே ஓ இங்கே இருக்கா கிளாஸ் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆக்சுவலாக நல்லா தான் கைஸ் இருக்குது. அந்த கொஞ்சம் ஃபீல் தருது, அதான் நம்ம தண்ணி மேலே நடக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து நம்ம அங்கே நீங்கள் அந்த நிறைய பொறை வர இடத்துல, அதாவது நுர வர இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுக்க நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அவ்வளோவா எனக்கு அந்த சூடு தெரியலை. எனக்கு அந்த ஒரு மாதிரி நார்மலாக கூலிங்காக தான் இருந்தது. எனக்கு இல்லாட்டி நம்மளுக்கு அந்த சூடு தெரியும்ல, சூடாக நம்ம காலெலாம் அப்படியே வெந்து போயிடும். நிறைய பேருக்கு இப்போ வந்து நீங்கள் வயசானவங்க இல்லை வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்க கஷ்டமாக இருந்ததுன்னா சைடில் அதுக்கு தேவையான பாத் போட்டிருக்காங்க, அது வழியாக நம்ம நடந்து வந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம நீங்கள் வந்து சைடில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆனால் அங்கே நல்லா சூடாக இருக்கும். நான் வந்து ஏன்னா அங்கே அந்த கிரனைட் தானே போட்டிருக்காங்க, அங்கே சைடில் கார்பெட் கொடுத்துருக்காங்க, அதுவும் அவ்வளோவா சூடு தெரியலை. ஓகே கைஸ், நம்ம திருவள்ளூர் சிலை கிட்ட வந்துட்டுருக்கோம். அன்றைக்கி நிறைய கூட்டம் இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல. ஸோ அதனால தான் என்னால் நான் பேசினது எதுவுமே ஒழுங்காக கேட்கல. நான் இவ்வளோ வருஷம் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் விவேகானந்தன் ராக்கும் திருவள்ளுவருடைய சிலையும் கிட்ட பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம கிட்டத்தட்ட வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட நெருங்கிட்டோம். இது ரொம்ப பெரிய பிரிட்ஜ் மாதிரி தான் எனக்கு வெளியேருந்து பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது. ஆனால் உள்ளே பெருசாக அந்த ஃபீலிங் இல்லை, ஏன்னா அவங்க பார்ட்டிஷன் பண்ணி தானே போட்டிருக்காங்க. அதனால் அது பார்க்கும்போது ரொம்ப பெருசு மாதிரி நம்மளுக்கு எனக்கு தெரியலை. கீழே பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. ஓகே, நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட வந்தாச்சு. உள்ளே போகும்போதே ஆக்சுவலாக நிறைய க்ரௌடு இருந்தாங்க. அந்த கிளாஸ் பிரிட்ஜிலேருந்து அந்த டைல்ஸில் அதாவது கிரானைட்டில் வச்ச உடனே அப்படி சூடாக இருந்தது. நிறைய பேர் கேட்கலாம் அப்படின்னா நம்ம செருப்பு போட்டு வரலாமேன்னு. ஆனால் வந்து நீங்கள் வந்து விவேகானந்தன் ராக்கிட்டே வந்து உங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டி வச்சிடணும். அண்ட் நீங்கள் அதுலேருந்து உள்ளே வரும்போது 30 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க கைஸ். இது வந்து நாங்கள் திருவள்ளூர் சிலைக்கு மேலே போகிற வழி. ஸோ அதாவது இது கெட்டினது வந்து ஒரு 1999 அந்த டைமில் தான் கெட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து அதாவது அந்த அவ்வளோ அக்யூரேட்டாக கெட்டியிருக்காங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் நம்ம இது பண்ணி தான் ஆகணும், அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே கேஸ், இது வந்து டாப்பில் இருக்கும். இங்கேயும் வந்து க்ரௌட் இருந்தது, காற்றும் இங்கே நல்லா
சில்லுன்னு அடிச்சிச்சு லைட்டாக. இங்கே வந்து காற்று நல்லா அடித்ததுனால நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே புரியலை. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருந்தோம். அப்போ இந்த லைட் ஷோக்கெலாம் இங்கே லைட் வச்சுருந்தாங்க. ஸோ பலமாக காற்று அடிச்சிட்டு இருந்து. பட் இது வந்து நீங்கள் மேலே யாரும் ஏறக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் கீழேருந்து பார்க்கணும். அப்போ கைஸ் நம்ம இப்போ திருவள்ளுவரை பார்த்து முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் போகிறோம். திருவள்ளுவராக இருக்காரு. ட்ராவல் ஓகே. ஓகே ரைட்ஸ், நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வந்தாச்சு. கூட்டத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மறக்காமல் நம்ம மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பற்றி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ வச்சுருக்கிறேன். அதுக்கு பாய்.